செக்யுலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பேசிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ பேசக்கூடிய நான் எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம். என்ன மாதிரி பல நபர்கள் கைது செய்யப்படலாம். கைது செஞ்சு எங்க மீது குண்டாஸ் போட்டு கூட அவங்க உள்ள தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யார் அந்த அவங்க நீங்க கேட்கலாம். யார் அந்த அவங்கன்னா இந்த தாவேக அரசாங்கம் தான். என்ன ரீசன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர், அவர் திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்படுது. அவரு முதல்வர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணி அவரு பதிவு பண்ணிட்டாருப்பா. அதனால கைது பண்றோம்னு சொல்லி வலுக்கட்டாயமா அவர் கைது பண்ணி ஜெயில அடைக்கணுமேனு போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் தாவேக அரசாங்கத்தை பார்த்து இதெல்லாம் ஒரு வேலையான்ற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு அந்த மாற்றுத்திறனாளிக்கு பெயில் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கைது அவ்வளவு பெரிய முக்கியமான கைது இல்ல. அவர் ஒன்னும் அப்பேற்பட்ட ஒரு பெரிய குற்றம்லாம் செய்யல. அவர் கேள்வி கேட்டாரு. கேள்வி கேட்டதுக்கு ஏன்பா கைது பட்டீங்கன்னு சொல்லி நீதிமன்றம் பெயில் கொடுத்து அனுப்பிடுச்சு. இப்ப இது ஒரே அசிங்கமா போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் ஜென்சி சம்பந்தப்பட்ட திமுக ஜென்சி சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் ஒரு 2-3 பேரை இதே மாதிரி வலுக்கட்டாயமா கைது போன்றோன்னு போயிட்டு நீதிமன்றத்துல அசிங்கப்பட்டு வந்தது தாவேக அரசாங்கம். இப்ப என்ன பண்றாங்க, இந்த பழனி கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்குது. அது அமைச்சருக்கு சொந்தமான ஒரு சொந்தக்காரர் தான் இந்த வேலையில ஈடுபட்டிருக்காரு, ஸ்கேம் பண்ணிருக்காருன்னு யாரோ சிலர் சமூக வலைதளத்துல பதிவு பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அத வேற சில நபர்கள் அதை கேள்வியா கேட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கேள்வி கேட்ட நபர்கள் மீது இந்த அமைச்சர் தரப்புல இருந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு 3 பேரை கைது பண்ணிருக்கிறாங்க. யார் அந்த 3 பேர்னு பார்த்தோம்னா, இந்திராணி கடலைமுத்து அப்படின்னு ஒரு நபர். அவங்க அதிமுக ஐடிவிங் சம்பந்தப்பட்டவங்க. ஐடிவிங் சொல்றது தாண்டி அவங்க கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கறிஞர். அதுக்கப்புறம் பூர்ணிமா சந்திரசேகரன் அப்படின்னு ஒருத்தவங்க. அப்புறம் வினோத் சூர்யான்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 பேர் மேல. இவங்க 3 பேர் யாருன்னா, ட்விட்டர்ல பதிவு போட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவங்கள இப்ப வழக்கு பதிவு பண்ணி இவங்களை கைது பண்ணிருக்கு காவல்துறை. காவல்துறைன்னு கூட சொல்லக்கூடாது, இந்த தாவேக அரசாங்கம். அசிங்கமாவே இல்லையா அவங்க யாருக்கும்? ஏன்பா கைது பண்ணீங்க, என்ன முகாந்தாரம் இருக்குன்னு கேட்டோம்னா, அவங்க இந்திராணி அமைச்சரை கேள்வி கேட்டாங்க. அது கிண்டல் பண்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. ஏன் கிண்டலே பண்ணக்கூடாதா? கிண்டல் பண்றதுக்கெல்லாம் கைது பண்ணணும்னா ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்னா, கவுண்டமணி செந்திலையும் கைது பண்ணி உள்ள போட்டிருக்கணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ரஜினியை கைது செஞ்சு உள்ள தூக்கி போட்டிருக்கணும். ஏன்பா கிண்டல் பண்ணக்கூடாதாப்பா? கிண்டல் பண்றது கூட அவங்கள பொறுத்துக்க முடியாதா? அவங்க கிண்டல் கூட பண்ணல, கேள்விதான் கேட்கிறாங்க. இது உங்க உறவினர் போலையா, உறவினரா அப்படின்னு அவங்க கேள்விதான் கேட்கிறாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு இல்லாம நீங்க பயந்துகிட்டு மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் பண்றாங்க, மக்கள் மத்தியில் நம்ம டேமேஜ் பண்றாங்க அப்படி நீங்களாம் நினைச்சுக்கிட்டு உங்க ஈகோ காரணமா, உங்க அதிகார திமிரு காரணமா நீங்க இப்ப இந்த 3 நபர்களை நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்க. வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? நான் டிவிக்கு ரமேஷை பார்த்து கேட்கிறேன். அடிப்படையில நான் ஒரு ஏழை வீட்டு மகன், ஒரு சாமானிய மகன், நான் ஒரு எங்கிருந்தோ வந்திருக்கேன், என்னைய கொண்டு எங்க அண்ணன் உருவாக்கி வச்சிருக்காருன்னு பேசுறல்ல, உன்னை உருவாக்கி கொண்டு உட்கார வச்சிருக்காருல்ல, உன் துறையில தவறு நடந்திருக்கு நீ சொல்றல்ல, அப்ப அந்த தவற மக்கள் தட்டி கேட்கதான் செய்வாங்க, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அது தவறா ஊழலான்னு கேள்வி கேட்கதான் செய்வாங்க. கேள்வி கேட்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக நீ அவங்கள வலுக்கட்டாயமா அவங்கள கைது பண்றன்னா, இது பேரு எச்சத்தனம், இதுக்கு பேரு பயந்தாங்கோழித்தனம், இதுக்கு பேரு அயோக்கியத்தனம்னு அர்த்தம். நீயும் யூடியூப்ல இருந்து தான் வந்த, சரியா? நீ ஒண்ணு மக்களுக்காக களத்துல இறங்கி போராடி சிறை சென்ற சாதனையாளரோ புரட்சியாளரோ கிடையாது. நீயும் யூடியூப்ல உட்காந்து பேசி 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 தாவேகாவுக்கு ஜால்ரா அடிச்சு 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 இன்னைக்கு நீ அமைச்சரா இருக்க, அவ்வளவுதான். ட்விட்டர்ல ஒருத்தவங்க பதிவு போடுறாங்க அப்படின்ற காரணத்துக்காக நீ கைது பண்றனா, இது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம்? மனசாட்சி தொட்டு நீயே சொல்லு ரமேஷ், இது அயோக்கியத்தனமா இல்லையா? உனக்கு எனக்கு பெரிய வயசு வித்தியாசம்லாம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரே வயசு நபர்களா தான் இருப்போம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், இல்ல உன்ன சின்ன பையனா இருப்பேன், அவ்வளவுதான். ரமேஷன் பேர் சொல்லி கூப்பிடுறதானா உன்னை அவமதிப்பு பண்ணிட்டேன், உன்னை அவதூறா பேசின அவசியம் இல்லை, அர்த்தமும் இல்லை. ரமேஷ் தான் கூப்பிட முடியும். நீயே சொல்லு ரமேஷ், இது தப்பா இல்லையா? நீ பண்ணது அயோக்கியத்தனமா இல்லையா? நீதான் குற்றவாளி, நீதான் அயோக்கிய பைய அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீ அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கலாம். ஆனா உன்னை கேள்வி கேட்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ கைது பண்ணிருக்கன்னா இது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம்? நீயே சொல்லு.
நான் சொன்ன விஷயத்த வேற திரும்ப திரும்ப வேற சொல்லிட்டு இருக்கிறேன். நீயே சொல்லு, தப்பு தானே? திமுகவுக்கு மாற்றா நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிதான் இப்ப நீங்க ஆட்சியில உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா திமுக ஆட்சியில எப்படி கிஷோர் கேசாமி, மாரிதாசு, சாட்டை துரைமுருகன் இவங்கள மாதிரி நபர்கள் கைது செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரியான வேலையை நீ இங்கே பண்ற. அதே மாதிரி வேலை கூட இல்ல, அதை விட மோசமா பண்ற. நீ இப்ப இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் எல்லாம் விட்டுட்ட. சின்ன சின்ன நபர்கள் கருத்து பதிவு பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீ திமுக இருக்கக்கூடிய ஜென்சி அமைப்பு சம்பந்தப்பட்ட பசங்களையும், அண்ணா திமுக இருக்கக்கூடிய ஐடி விங் சம்பந்தப்பட்ட பசங்களையும், பெண்களையும் நீ டார்கெட் பண்ணி வளைச்சு கைது பண்றீங்க. இது தப்பு. உன் மேல குற்றம் இல்லைன்னா இப்ப நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணைக்கு அந்த வழக்கை மாத்திருக்கு. அவங்க விசாரணை செஞ்சு அவங்க சொல்ல போறாங்க தப்பு இருக்கா இல்லையான்னு சொல்ல போறாங்க. நீ ஏன் அவசரப்படுற? மக்கள் கேள்வி கேட்கதான்ப்பா செய்வாங்க. கேள்வியே கேட்காதீங்கப்பா, நான்லாம் மன்னர் வீட்டு பரம்பரைன்னு சொல்றதுக்கு நீ என்ன ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா? இல்ல ஏன் உன் மேல இன்னும் சந்தேகம் அதிகமாகுது அப்படின்னா, நீ அறநிலைத்துறையினுடைய அமைச்சர், சரியா? அறநிலைத்துறை அமைச்சர் இதுவரைக்கும் ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணிருக்காருன்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கான வேலையில நீ ஈடுபடுறன்னு நாங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சரி, எனக்கு தெரிஞ்ச நபர்கள் எல்லாம் சொன்ன விஷயம் என்னன்னா, ராஜ்மோகன், டிவி.கே. ரமேஷ், அப்புறம் அந்த விக்னேஷ், அந்த மதுவிலக்குத்துறை அமைச்சர், இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்றாங்க, அந்த துறை சார்ந்து கொஞ்சம் படிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு சில தகவல் வந்தது. உன் கூட இருக்க நபர்களே நமக்கு விஷயம் சொல்றாங்க. சரி, ஓகே, அந்த பையன் ஏதோ ஆக்கப்பூர்வமா பண்ணணும்னு நினைக்கிறாரு போல. பர்வேஸ் மாதிரி அந்த துறையை பாலாதித்தனமா பண்ணாம ஏதோ ஒண்ணு பண்றாரு, ஏதோ முயற்சி பண்றாரு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் துறையில தவறு நடக்குது, ஊழல் நடக்குதுன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு ஏத்துக்கணும். முதல் தார்மீக பொறுப்பு ஏத்துக்க கத்துக்கோங்க. ஆமாங்க, தவறு நடந்திருக்குங்க, பொறுப்பை நான் ஏத்துக்கிறேங்க. இதுக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணையே இன்னைக்கு நீதிமன்றம் அங்க சிபிசிஐடி கொடுத்துருக்காங்க. அது மூலயமா நான் தான் குற்றவாளின்னா என்ன, நான் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் தப்பான விஷயத்தையோ தப்பான செய்திகளையோ பரப்பாதீங்க. நீ கேள்வி கேட்கறது வேறங்க, அப்படி சொல்லி பேசு. கேள்வி கேட்டாங்கன்ற காரணத்துக்காக நீ கைது பண்ற. ரெண்டாவது, நீ ஓப்பனா மிரட்டல் கொடுக்குற பிரஸ் மீட்ல. இந்த மாதிரி பேசுறாங்க, நான் உங்க மேல வழக்கு பதிவு பண்ண போறேன்னு ஓப்பனா மிரட்டுற. அப்ப நீ என்ன சொல்ல வரனா, நீ கேள்வி கேட்காத, கேள்வி கேட்டா நான் வழக்கு பதிவு பண்ணுவேன்ற. நீ ரமேஷ், தப்பு ரமேஷ், இது தப்பு. நீ பண்றது மிகப்பெரிய தப்பு. மோசமா பண்ணிட்டு இருக்கிற. நீ அமைச்சர் தான், மக்கள் பிரதிநிதி தான், புரியுதா? அதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த 5 வருஷத்துல ஆட்சி மாறும், காட்சி மாறலாம், வாய்ப்பு இருக்கு. மக்கள் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க. அதுக்கிடையிலேயே நீ ஊழல் பண்ணிருக்க அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உன்னை தூக்கி ஜெயில கூட போடுவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்காக நான் தான் இப்ப அமைச்சரா இருக்கேன், அதனால என்ன வேணாலும் செய்வேன்னு திமுக இறங்கினா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான பதிலடியை டெஃபினட்டா கொடுத்துருவாங்க. தப்பு பண்றீங்க, மிகப்பெரிய தப்பு பண்றீங்க. நான் இப்பயும் சொல்றேன், திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர் போன்ற நபர்கள் எல்லாரும் வாய்ஸ் அவுட் பண்ணுங்க, பேசுங்க. எத்தனை பேரை கைது பண்ணிடுவாங்க இந்த ஆட்சியில? எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்க சொல்லுங்க? ஆக்கப்பூர்வமான விஷயத்த தயவு செஞ்சு எடுத்து பேசுங்க, அரசியல் பண்ணுங்க. விஜய் யாரு கூட போனாரு வந்தாருங்கிறது நமக்கு தேவையில்லை. அந்த அரசியல் அந்த அளவுக்கு பிலோ த பெல்ட் போய் நம்ம அரசியல் பண்ணணும், அரசியல் பேசணுன்ற அவசியம் இல்லை. அது ஃபர்ஸ்ட் அரசியலும் கிடையாது, அது நாகரிகமும் கிடையாது, அது மனித பண்பும் கிடையாது, சரியா? அதனால சொல்றேன், ரமேஷ் தப்பு பண்ற. நீ ஸ்ரீரங்கத்துல சட்டமன்ற உறுப்பினர், அறநிலைத்துறையினுடைய அமைச்சர், அவ்வளவுதான் நீ. நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி இல்ல. நீ ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியாவே இருந்தாலும் உன்னை தூக்கி போட்டுருவாங்க மக்கள். மக்கள் புரிஞ்சுக்கோங்க. இவங்களுடைய அதிகார திமிரு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இந்த 60 நாள்ல அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கோங்க. திமுக கூட 60 நாள்ல இது மாதிரியான சேட்டையில ஈடுபடல. இன்னைக்கு தாவேக ஆட்சியில 60 நாள்ல 4 லாக்அப் எடுத்து 200க்கும் மேல பாலியல் குற்ற சம்பவங்கள், அதுல 30க்கும் மேல போக்சோ வழக்குகள், இது மாதிரியான ஊழல் வழக்குகள்லாம் இப்ப வெளில வந்துட்டு இருக்குது. பல குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, போதைப் பொருள் பழக்கம் அதிகமா இருக்கு. கடந்த ஆட்சி மேல தப்பு சொல்றது ஓகே, கடந்த ஆட்சியில போதைப் பொருள் பழக்கம் இருந்தது, அவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்க, நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா இந்த ஆட்சியில நீங்க அதை சரி பண்றதுக்கான ஏதாவது முயற்சியில் ஈடுபடணும். அப்புறம் மெடிக்கல் கிரைம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா சைடும் இங்க பிரச்சனை இருக்கு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க.
என்னுடன் எதிர்க்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.